விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433ஆம் ஆண்டு பசலி ஆண்டு வருவாய் தீர்வாயம் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் சாத்தூர் கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை கோட்டாட்சியர் பெற்றுக் கொண்டார். விருதுநகரில் இந்த பசலி ஆண்டுக்கான 1433ஆம் பசலி வருவாய் தீர்வாயம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை என 10 வட்டங்களில் நடைபெற்றது. இதில் வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய் தீர்வாய அலுவலரால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த வருவாய் தீர்வாயத்தின் போது கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தில் உடைமை பட்டா சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் தரலாம். தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். கல்வி, குடிநீர், நீர்ப்பாசன, வாய்க்கால், மயான வசதி, கழிவுநீர் சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலரிடம் முறையிடலாம். சொந்த வீட்டு மனை இல்லாதவர்கள் இலவசமான மனை பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். வீட்டு மனை மட்டுமுடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம். கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி கோருதல், நிலப்பட்டா மாற்றம், நிலப்பட்டா சர்வே எண்கள் மாற்றங்கள் தொடர்பான வருவாய் தீர்வாயத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய் தீர்வாய அலுவலரால் நிறைவேற்றப்படும். விருதுநகர் வட்டத்தில் ஜூன் 11ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி மற்றும் ஜூன் 18 முதல் ஜூன் 20 வரையிலும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியின் நோக்கமானது வருவாய், கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும். மேலும் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்கள் பெறப்பட்டது. இறுதி நாளான இன்று வரை மொத்தம் 240 மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக 30 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. மற்றவர்களுக்கு விரைவில் ஆணைகள் வழங்கப்படும். நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் மகேஸ்வரி, தனி வட்டாட்சியர் பாஸ்கரன் மற்றும் வருவாய் அலுவலர் ரியாஸ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.